இருபத்தி 4 வருஷம் ஆச்சு ஐயா நம்மளை விட்டு போய். இருந்தாலும் இப்படிப்பட்ட ரசிகர்கள்லாம் இருக்கும்போது அப்பா நம்ம கூட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோடு தான் நாங்களாம் இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அவரோட ஞாபகம் ஜாஸ்தி வருது. அதே மாதிரி அரசாங்கமாக இருக்கட்டும், ரசிகர்கள் வந்து இந்த லட்சக்கணக்கான ரசிகர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அப்பா மேலே வச்சுருக்க பிரியமும் பாசமும் அந்த காரணத்தால் தான் இன்றைக்கி வந்து இப்படி ஒரு கூட்டம். இன்றைக்கி அவர் படங்கள் கூட வந்து அப்படி போகுது. அதுக்காக வந்து ரசிகர்களுக்கெல்லாம் வந்து நன்றி சொல்ல கடன் போட்டிருக்கோம். ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்டில் வந்து நடிகர் திலகம் வந்து ஒரு குடும்ப நண்பர், குடும்ப அண்ணனாக, குடும்ப அப்பாவாக தான் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த வகையில் எங்கள் அண்ணன் இல்லம், எங்கள் குழந்தைங்க எல்லாருமே வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ப்ரெஸ் மீடியா எல்லாருமே வந்து இன்றைக்கி காலையிலேருந்து அப்பா வந்து அப்படி கவர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதுதான் நான் சொல்ல முடியும். நான் சிவாஜி அவர்கள் உங்கள் எல்லாரும் இல்லத்துலையும் இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாருங்க தான். நேற்று கூட வந்து மதுரையில் அகில இந்திய சிவாஜி மன்றமும் மதுரை சிவாஜி ஃபைன் ஆர்ட்ஸ் ரெண்டு பேரும் கலந்து திருவிளையாடலோட வைர விழா நடத்துகிறாங்க. நேற்று நல்லா ஆயிரக்கணக்கான வந்து ஐயாவோட ரசிகர்கள் அத்தனை பேரும் வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு கோலாகலமாக நடந்துச்சு. அதுக்கு வந்து இங்கே நின்றுருக்க இதயங்கள், அப்பா இதயங்கள் தான் கூப்பிடுவாங்க எல்லாரையும். அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் அப்பா மேலே பாசம் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுதான் நான் என்ன சொல்ல முடியும். நான் ஐயா விட்டுட்டு போன ஆக்சிஜன் தான் நாங்களாம் சுவாசிச்சுட்ருக்கோம். அதுதான் இந்த ரசிகர்கள் எல்லாம். ரொம்ப சந்தோஷம். நன்றி. தேங்க்யூ பிரதர். மின்சார சுடுகாட்டுக்கு 240 ரூபா இல்லை எப்படியாவது எரிச்சிருக்கடான்னு அதை இன்னைக்கு பார்த்துட்டேன் நான். அது மாத்திரம் இல்லை, அப்புறம் மின்சார சுடுகாட்டில் ஊர்வலமாக போகும்போது நானும் விஜயகாந்த் தான் எடுத்தோம். முதல் நாள் நைட்டு நானும் விஜயகாந்த் கிட்ட சொன்னேன், டே இறந்துட்டாரு அப்போலோவில். இப்போ தவசின்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நானும் அவனும். டே சிவாஜி அப்பா இறந்துட்டாரு, நான் அவன் தான் சொன்னேன். எனக்கு என்ன பண்ண, முதல் நாளே போய் நேராக ஜிஆர்டி ஹோட்டலில் போய் தங்கிட்டோம். பிரபு அப்போ கனடாவா லண்டனோ போயிட்டு வந்துச்சு. நேராக போய் ஏர்போர்ட்டில் போய் அழைச்சிட்டு வந்தேன். நானும் வடிகள் தான் போய் அழைச்சிட்டு வந்தேன். நானும் வடிகளை கூப்பிட்டு போனேன். அழைச்சிட்டு அப்பாவோடைய டெத்துக்கு பார்த்துட்டு அழுது அற்புதமான மனுஷன். அவர் மாதிரி ஒரு நடிகை பிறப்பது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி மதுரையில அவருடைய சிலையை திறக்கிறதுக்கு அழகிரின் முக்கிய காரணம். அதே போல பாண்டிச்சேரியில சிலை திறந்தோம். அதுல எல்லாம் என்னுடைய பேர் இருக்கிறதுக்கு பெருமையா சொல்லிக்கிறேன். சிவாஜி அப்பாவுடைய 24 இணையும் நாள்ல அவரை வந்து பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் நேரில் பாக்குறது மாதிரியே இருக்கு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய உடல்நிலை நான் என்னத்த சொல்றது, நல்லாதான் இருக்கேன். என் நண்பன் விஜயகாந்த் போனதுல இருந்து என்னுடைய ஆரோக்கிய நண்பன் நான். அவன் போனதுல இருந்து போயிடுச்சு உடம்பு. புராணா படாத பாடு படிச்சிருச்சு எல்லாரையும். அது மாதிரி விவேக் போயிட்டான். அதுல எனக்கு ரொம்ப எல்லாமே அதுல இருந்து எனக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கால் பிராக்சர் ஆயிடுச்சு. என் பொண்ணு டாக்டரா இருக்கனால தப்பிச்சேன். அதை வந்து ஊனக்கூடாது இருக்கானுங்க. அதனால ஜாக்கிரதையா பார்த்து நடந்து போங்க. அதுல இருந்து நான் கேர்ஃபுல்லா இருக்கிறேன். எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம், சிவாஜி அப்பாவுடைய ஆத்மா. அதனால